ஜல்லிக்கட்டு தமிழர்களின் மரபு விளையாட்டுகளில் ஒன்று. இதுக்கு ஏறு தழுவுதல் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. ஏறு தழுவுதல் அப்படின்னா காளை மாட்டோட திமிரை பிடிச்சு ஒரு 100 அடி தூரம் டிராவல் பண்ணா அந்த மாட்டோட கொம்புல இருக்க காசு அவனுக்கு சொந்தம். இந்த விளையாட்டுல காளை மாடுகளை காயப்படுத்துறதா நிறைய பேர் சொல்றாங்க. இந்த விளையாட்டை விளையாடுறதுக்குன்னு பல விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளை நம்ம கடைப்பிடிக்கல அப்படின்னா விளையாட்டுலேருந்தே நீக்கப்படுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு தடை. இந்த தடைக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பால் விற்பனை அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே இருக்க மாடுகளை அழித்து பால் உற்பத்தியில் முதல் இடத்துல இருக்க நம்மளை பாலுக்காக வெளிநாட்டு கம்பெனியில் கையேந்து வைக்க நடக்கும் சதி தான் இது. ஜல்லிக்கட்டு தமிழர்களின் மரபு விளையாட்டுகளில் ஒன்று. ஜல்லிக்கட்டு அழிஞ்சிருச்சுன்னா நாட்டு மாடுகள் அழிஞ்சிரும். நாட்டு மாடுகள் அழிஞ்சா நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் தான் நம்பி ஆகணும். அதுக்காக பேட்டர்ன் வாங்க நம்ம மற்ற நாடுகளுக்கு முன்னாடி தான் கை கட்டி நிற்கணும். முதல்ல நம்ம நேஷ்னல் கேம் ஹாக்கியை மறந்தோம். இப்போது நம்ம ரத்தத்திலே ஊறி இருக்கிற ஜல்லிக்கட்டை மறக்க போகிறோமா? ஒரு காலத்தில் நாடு விட்டு நாடு போய் போர் செஞ்சவன் தமிழன். ஆனால் இப்போது நமக்கே இந்த கதி. நம்ம தமிழை தான் வளர்த்தோம், ஆனால் நம்மளோட வீரத்தை வளர்க்க மறந்துட்டோம். இருந்தாலும் ஜல்லிக்கட்டை ஆதரித்தோம். ஆனால் இப்போ பல நாட்டு மக்கள் ஆதரிச்சும் நம்ம எதிர்க்கிற சோகம். இந்த சோகம்னு சொல்கிறத விட கேவலம்னே சொல்லிடலாம். வீர போரில் உயிரை விட்டு வீரமாக இருந்த நம்ம இப்போது மானத்தை விட்டு வாழ்கிறோம். நேற்று நமக்கு குளிர்பானத்தை கொடுத்து அதை கலாச்சாரம்னு குடிக்க வச்சான், நம்மளும் குடித்தோம். இன்னைக்கு ஜல்லிக்கட்டை அழிக்க போகிறான், நாளைக்கு விவசாயத்தில் கையை வைப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சும்மாவா சொன்னாங்க? நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம், போராடுவோம். சப்போர்ட் ஜல்லிக்கட்டு. பி தமிழ்.